ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான கொஸ்டின் 12ஆம் வகுப்புல மூணாவது பாடம் இல்லையா, அது நீங்க படிச்சுட்டு இருப்பீங்க. காந்தவியல் மற்றும் மின்னோட்டத்தின் காந்த விளைவு. இதுல வரக்கூடிய ஒரு முக்கியமான கொஸ்டின் என்ன அப்படின்னு பாருங்க. மின்னோட்டம் பாயும் நீண்ட நேரான கடத்தியினால் ஏற்படும் காந்தப்புலம். காந்தப்புலம் அல்லது காந்த தூண்டல் பி என்கிற லெட்டர்ல குறிப்பாங்க. இது ஒரு வெக்டார் அளவு, அதனால இப்படி வெக்டார் போட்டுப்போம். இது எதனுடைய ஒரு பயன்பாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா பயோட்-சாவர்ட் விதியினுடைய பயன்பாடு. அப்ப எதை பயன்படுத்தி? பயோட்-சாவர்ட் விதி. ஒரு முக்கியமான கொஸ்டின். அப்ப விதி உங்களுக்கே தெரியும், நான் இங்க எழுதிடுறேன். சரியா? அந்த விதியை பயன்படுத்தி தான் நம்ம இதை என்ன பண்ணணும், கண்டுபிடிக்க போறோம். சரி, ஃபர்ஸ்ட் என்ன எடுக்கணும்? மின்னோட்ட பாயும் நீண்ட நேரான கடத்தி. அப்ப முதல்ல ஒரு கடத்தி, நீண்ட நேரான கடத்தி. இது ஒரு கடத்தி இல்லையா? இது எந்த அச்சுல இருக்குன்னா ஒய் அச்சுல இருக்கு. அதனால இது ஒய், இது ஒய் டேஷ் அப்படின்னு எடுத்துப்போம். அப்படிதானே எடுப்போம் இல்லையா? இது ஒய் அச்சு, இது ஒய் டேஷ். சரியா? ரெண்டுமே ஒய் அச்சு தான். இது பிளஸ், இது மைனஸ் அப்படின்னு எடுத்துப்போம். ஓகே. சோ இதனுடைய மொத்த நீளத்தை எல்னு எடுத்துக்கலாம். இந்த கடத்தியில மின்னோட்டம் எங்கிருந்து எங்க போகுது அப்படின்னா, மின்னோட்டம் ஐ ஆனது ஒய் டேஷ்ல இருந்து ஒய். அப்ப ஒய் ஒய் டேஷ் என்கிற ஒரு நீண்ட நேரான கடத்தி எடுத்துக்கிறோம். அந்த கடத்தியில பாயக்கூடிய மின்னோட்டம் ஐ. என்னப்ப பாருங்க, கொஸ்டின் பாருங்க. மின்னோட்டம் பாயும் நீண்ட நேரான கடத்தி. பாருங்க, கடத்தியில மின்னோட்டம் பாயுது. சோ இதுல இதனுடைய மைய புள்ளி, இந்த புள்ளிய ஓன்னு எடுத்துக்கிறேன். இப்ப இந்த நேரான கடத்தினால ஏற்படும் காந்தப்புலம். காந்தப்புலம் எங்க? பயோட்-சாவர்ட் விதியில சொல்லியிருப்பாங்க இல்லையா? மின்னோட்டம் பாயும் கடத்தினால வெளியே ஒரு புள்ளியில் காந்தப்புலம் தூண்டப்படுது. இப்ப வெளியேனா இங்க இல்லையா? சோ அப்ப இந்த இடத்துல நான் ஒரு புள்ளி எடுத்துக்கிறேன். இந்த புள்ளி இப்படி எடுத்துக்கலாம். இந்த புள்ளி நான் P ன்னு எடுத்துக்கிறேன். இந்த P என்கிற புள்ளி எவ்வளவு தொலைவுல இருக்கு அப்படின்னா A தொலைவுல இருக்கு. சோ நல்லா பாத்துக்கோங்க. லாஸ்ட் இயர் வரைக்கும், போன வருஷம் உங்களுக்கு இந்த கொஸ்டினுடைய ஆன்சர் வேற மாதிரி இருந்திருக்கும். இப்ப நியூ எடிஷன்ல உங்களுக்கு இந்த மாதிரியான மாடல் தான் கொடுத்திருப்பாங்க. உங்க டெக்ஸ்ட் புக் பழைய டெக்ஸ்ட் புக்கா இருந்தா அதை மாத்திட்டு இதை அதுல என்ன பண்ணிருங்க, என்டர் பண்ணிருங்க. ஓகேவா? குட். சரி, அப்ப ஏ தொலைவுல இருக்கு. சரி, இப்ப P என்கிற புள்ளியில உருவாகக்கூடிய காந்தப்புலம் எதை பயன்படுத்தி? பயோட்-சாவர்ட் விதியை பயன்படுத்தி. எப்படி எழுதுவோம் அப்படின்னா, நல்லா பாத்துக்கணும். P என்கிற புள்ளியில காந்தப்புலம் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன பண்றேன், ஒரு சிறிய ஒரு பகுதியை எடுத்துக்கிறேன். இதான் நீளக்கூறுன்னு சொல்லுவோம். மொத்த நீளம். இந்த நீளத்துக்கு ஒரு சிறிய ஒரு பகுதி ஏ பி என்கிற ஒரு பகுதி. இதனுடைய நீளம் dl. ஏன்னா மொத்த நீளம் எல்லா இருக்கும்போது இந்த நீளம் என்னது? dl. ஏன்னா பயோட்-சாவர்ட் அப்படிதான் சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க? மின்னோட்டம் பாயக்கூடிய மிகச்சிறிய நீளத்தினால் P என்ற புள்ளியில் காந்தப்புலம். சோ அதான் நான் எழுத போறேன் இல்லையா? அப்ப என்ன எழுதணும்? மின்னோட்டம் பாயும் dl நீளத்தினால் P என்ற புள்ளியில் காந்தப்புலம். என்ன ஃபார்முலா படிச்சிருப்போம்? காந்தப்புலம் எதன்படி? பயோட்-சாவர்ட் விதியின்படி. சரியா? என்ன ஃபார்முலா? dB vector is equal to mu naught by 4 pi. அப்புறம் இங்க என்ன இருக்கும்? ideal sin theta by r square into n cap. இடது சைடு வெக்டார்ங்கிறதுனால வலது சைடு ஒரு வெக்டார் போடணும். n capங்கிறது அலகு வெக்டார். P என்ற புள்ளியை நோக்கி உள்நோக்கி செயல்படக்கூடிய அலகு வெக்டார் n cap. ஆக்சுவலா அலகு வெக்டாருடைய மதிப்பு என்னது? 1. சரி, ஓகே. சோ இது படிச்சிருப்பீங்க. ஆக்சுவலி இது வெக்டார்ல எப்படி வரும் தெரியுமா? இப்படி வரும். ஐடியல் வெக்டார் இன்டு ஆர் கேப் இப்படின்னு வரும். சோ ஐடியல் வெக்டார் இன்டு ஆர் கேப் எந்த மாதிரி ஃபார்முலா? a வெக்டார் கிராஸ் b வெக்டார் ஈக்குவல் டு ab sin theta இன்டு n கேப். அதே மாதிரி தான் ஐடியல் வெக்டார் இன்டு ஆர் கேப். இது எப்படி எழுதுவீங்க? மாடுலஸ் ஆஃப் a வெக்டார் மாடுலஸ் ஆஃப் b வெக்டார். அதே மாதிரி இத சொல்லுங்க, modulus of ideal vector into
modulus of r cap into sin theta into n cap. இதுதான் ஃபார்முலா கிராஸ் ப்ராடக்ட் இல்லையா? so equal to modulus of ideal vector ideal modulus of r cap உடைய மதிப்பு என்ன 1 into 1 into sin theta into n cap. so அப்படிதான் இந்த ஃபார்முலா இப்படி மாறுச்சு. அப்ப எப்படி எழுதலாம்? ideal sin theta into n cap. கீழ என்ன இருக்கு ஃபார்முலா r ஸ்கொயர். இது சமன்பாடு 1. அப்ப நல்லா பாருங்க, P என்ற புள்ளியில dl நீளம் இருக்க கடத்தியில பாயக்கூடிய மின்னோட்டத்தினால உருவாகக்கூடிய காந்தப்புலத்துக்கான வாய்ப்பாடு. ஆனா எனக்கு என்ன தேவை? இந்த கடத்தியில பாயக்கூடிய மொத்த மின்னோட்டம், இங்க இருந்து இங்க வரைக்கும் உள்ள மொத்தம், இதுல இருந்து இது வரைக்கும் உள்ள மொத்த மின்னோட்டத்தினால இந்த புள்ளியில உருவாகக்கூடிய காந்தப்புலம் வேணும். ஆனா இந்த புள்ளியினால உருவாகக்கூடிய காந்தப்புலம் இதுல இருந்து லைன் போட்டுக்கலாம், இதுல இருந்து இந்த இதுக்குள்ள காந்தப்புலம் சரியா? சோ அதுதான் வந்து என்னது dB. ஆனா எனக்கு தேவை b மொத்த காந்தப்புலம். சரி ஓகே, சோ அப்படி இருக்கட்டும், முதல்ல எழுதிட்டேன். எனிவே முதல்ல கோணத்தை கண்டுபிடிப்போம். இந்த கோணத்தை வந்து நான் Φ1 ன்னு எடுத்துட்டேன். இது எதிர் YH ல இருக்கனால மைனஸ் ன்னு எடுத்துப்போம். இது மொத்தமும் என்னது Φ2. இது ஓகே, இவ்வளவு என்னது Φ2 அப்படின்னு எடுத்துட்டு. சரி, அப்ப இந்த கோணம் என்ன நம்ம எடுத்துக்கலாம்? Φ ன்னு எடுத்துக்கலாம். இந்த கோணத்தை இதுல இருந்து கொஞ்சம் மாறி இருக்கா, அப்ப dΦ அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகே, கோணம் கரெக்டா பாத்துக்கோங்க. சரி, இப்போ நான் என்ன பயன்படுத்த போறேன் அப்படின்னா திரிகோணமிதி, ட்ரிகோனோமெட்ரி லாஸ் அப்படின்னு சொல்லுவோம். திரிகோணமிதி விதிகள் இல்லையா? அப்ப திரிகோணமிதி விதிகளை பயன்படுத்த, திரிகோணமிதி விதிகளை எங்க பயன்படுத்துவோம்? முக்கோணங்களை பயன்படுத்துவோம். அப்ப என்ன பண்ற அப்படின்னா A யில இருந்து BP க்கு ஒரு செங்குத்து கோடு. சரியா? நம்ம படிச்சிருப்ப ஏற்கனவே A யில இருந்து, அதாவது மின்னோட்டம் பாயக்கூடிய ஒரு சிறிய பகுதியில இருந்து P என்ற புள்ளி R தொலைவுல இருக்கும். அப்ப இது R தொலைவுனா இப்ப இதுல இருந்து இது வரைக்குள்ள தொலைவும் R. இப்ப இந்த புள்ளிய C ன்னு எடுத்துக்கிறேன். நல்லா பாத்துக்கோங்க. அப்ப திரிகோணமிதி விதிகளை பயன்படுத்துறதுக்கு A யில இருந்து BP க்கு ஒரு செங்குத்து கோடு, இது செங்குத்தா இருக்கணும், வரைகிறேன். இப்ப இந்த கோணத்தை தீட்டான்னு எடுத்துக்கலாம். சரியா? இந்த கோணம் என்னது தீட்டா அப்படின்னு எடுத்துட்டேன். ஓகே, சரி, இப்ப எத்தனை முக்கோணம் இருக்கு பாருங்க. 1 இருக்கு இல்லையா? 1 2 3. இது முக்கோணம் கிடையாது. சரி, இது என்ன எதுக்காக இப்படி டாட் போட்டிருக்கேன் அப்படின்னா இந்த மின்னோட்டம் பாயும் கடத்தினால இந்த புள்ளியில இருந்து இந்த புள்ளி வரைக்கும் பாயக்கூடிய மின்னோட்டத்தினால இந்த இடத்துல என்ன உருவாகுது? காந்தப்புலம் உருவாகுது. அதுதான் கண்டுபிடிக்கணும். சரியா? ஓகே, அதுக்காக இந்த டாட். மத்தபடி இதுல 3 முக்கோணம், 1 2 3. இது ரெண்டுமே செங்கோண முக்கோணம். ஏன்னா இதுல என்ன வச்சிருக்கேன்? செங்குத்து கோடு. அப்ப முதல் பிரெஃபரன்ஸ் யாருக்கு கொடுக்கணும்? சைன். ஏன்னா செங்கோண முக்கோணம் அப்படின்னா இந்த இடத்துல தீட்டாவுடைய மதிப்பு 90 டிகிரி. 90 டிகிரி எதுக்கு பெருமம், எதுக்கு அதிகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சைன். சோ அதனால யூஸ் பண்றேன். ஃபர்ஸ்ட் இந்த முக்கோணத்தை எடுப்போம். திரிகோண விதிகளை பயன்படுத்துறோம் இல்லையா? இந்த முக்கோணம், இந்த முக்கோணம் என்னது? முக்கோணம் ABC. ABC இல் sin, இங்க என்னது? தீட்டா. sin தீட்டா என்ன? எதிர் பக்கம் பை கர்ணம். அப்ப எதிர் பக்கம் என்னது? AC. AC பை இதுதான் கர்ணம். கர்ணம் என்ன? AB இல்லையா? சாரி, கர்ணங்கிறது ஆமா. கர்ணங்கிறது எப்படி கண்டுபிடிப்பீங்க? இந்த கோணம் தீட்டா இருக்கு இல்லையா? இதுக்கு இந்த ரெண்டு பக்கத்துல எதனுடைய நீளம் அதிகமா இருக்குதோ அது கர்ணம், எது சின்னதா இருக்குதோ அது அடுத்துள்ள பக்கம். அப்ப இது அடுத்துள்ள பக்கம், இது கர்ணம். என்னது? AB equal to AC by AB. AB என்னது? DL அப்படின்னு எடுத்துக்கலாமா? இப்ப இந்த DL இங்கே கொண்டு வந்தேன்னா DL sin theta equal to AC இல்லையா? DL sin theta equal to AC. இது சமன்பாடு 2. சரியா? இனி இதே மாதிரி எனக்கு ஒரு சமன்பாடு தேவைப்படும் சமப்படுத்துறதுக்கு. இப்ப அடுத்த செங்கோண முக்கோணம் எடுத்துக்கலாமா? முக்கோணம் எது? APC. APC இல் இங்க கோணம் என்னது? D5 எடுத்துக்கிறோம்.
அப்ப இதுவும் செங்கோண முக்கோணம். அப்ப இதுக்கும் sin கொடுக்கலாம். கோணம் என்ன? d5. sin d5 equal to வாய்ப்பாடு என்ன? எதிர்பக்கம் பை கர்ணம். எதிர்பக்கம் என்ன? இந்த முக்கோணத்துல எதிர்பக்கம் இது கோணம் d5, இதுக்கு எதிர்பக்கம் இது AC. AC பை கர்ணம். இந்த ரெண்டுல ஏதோ ஒன்னு எடுத்துக்கலாம். நான் AP ன்னு எடுத்துக்கிறேன். AP. ஓகேவா? நல்லா பாத்துக்கணும். அப்ப sin d5 equal to AC by AP. இப்ப நல்லா பாத்துங்க. இந்த கோணம் குறைய குறைய இத நான் திருப்பி போடுறேன் பாருங்க. AP. இது A, இது P. இது வந்து என்னது? CP. CP. இந்த கோணம் தான் d5. அப்ப இந்த d5ங்கற கோணம் குறைய 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 APயும் CPயும் ஒரே தொலைவுக்கு வந்துரும். இது குறைய 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 இந்த லைன் எப்படி வரும்? இப்படி நெருங்கி வரும். பார்க்கிறதுக்கு ரெண்டு லைன் எப்படி இருக்கும்? ஒரே மாதிரி இருக்கும். அப்ப இங்க எழுதணும் இல்லையா? d5 ஆனது மிக குறைந்தால் எப்படி எழுதலாம்? sin d5 d5 ன்னு எழுதலாம். சரியா? ஏன்னா ஃபார்முலா படிச்சிருப்பீங்க. இது பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு பக்கத்தினுடைய நீளமும் ஒரே மாதிரி இருக்கு. அதுக்கு ஒரு ஃபார்முலா கூட இருக்கு. என்னது? d5 இந்த கோணம்ங்கிறது அல்லது எதிர்பக்கம் ACங்கிறது இந்த ரெண்டுக்கு இடைப்பட்ட கோணத்தையும் இந்த ரெண்டு பக்கத்தினுடைய ஏதாவது ஒரு தொலைவினையும் பெருக்க கிடைப்பது r into d5 இப்படி எழுதுவாங்க. அப்ப இதுல இருந்து d5 equal to AC by r. தட் AC by AP ன்னா என்ன? AP ன்னா r. AC by r. அப்ப d5 னாலும் AC by r தான். sin d5 னாலும் AC by r தான். அப்ப sin d5 யும் d5 யும் ஈக்குவல் தானே? சரியா? நல்லா பாத்துக்கணும். இப்படி எடுக்கும்போது ரெண்டு சைடும் ஒரே நீளமா இருந்துச்சு அப்படின்னா அதான் இந்த ஃபார்முலா. சரி, ஓகே. சோ இந்த மாதிரி எழுதிட்டோம். இப்போ இந்த sin d5 க்கு பதிலா என்ன போட்டுக்கலாம்? d5. therefore d5 equal to AC by r. இது r இங்க போயிடுச்சுனா r d5 equal to AC. இது சமன்பாடு 3. இப்ப பாருங்க இரண்டாவது சமன்பாடு மூணாவது சமன்பாடு சமப்படுத்துங்க. 2 மற்றும் 3 ஐ சமப்படுத்தினா என்ன ஆகும்? வலது பக்கம் சமம். அப்ப இடது பக்கம் எப்படி இருக்கணும்? சமமா இருக்கணும். அப்ப என்ன எழுதலாம்? dl sin theta equal to இங்க இடது பக்கம் என்ன இருக்கு? r d5. இது சமன்பாடு 4. இப்ப பாருங்க முதல் சமன்பாடு dl sin theta வுக்கு இத பயன்படுத்தலாம். அப்ப 1 பிரதியிட ஒன்று சொல்லு db vector equal to mu naught by 4 pi into I dl sin theta. இது மொத்தமா சேர்த்து என்ன போட்டுக்கலாம்? r d5 கீழ என்ன இருக்கு? r square இங்க into n cap. இப்ப இதுல ஒரு r கேன்சல் ஆயிரும். அப்ப என்ன எழுதலாம்? db vector equal to mu naught by 4 pi into I d5 by r into n cap. இது சமன்பாடு 5. இனி இது வந்து dbங்கிறது என்னது? இந்த பகுதியில மின்னோட்டம் பாயும் மிகச் சிறிய பகுதியினால P என்ற புள்ளியில உருவாகக்கூடிய காந்தப்புலம் தான் db. ஆனா மொத்த கடத்தியில பாயக்கூடிய மின்னோட்டத்தினால உருவாகக்கூடிய காந்தப்புலம் b. கரெக்ட்டா? சரி, அதை கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த r வந்து மாத்தணும். ஏன்னா db ல இருந்து எப்படி b வரும்? தொகைக்கல் எடுக்கும்போது படிச்சிருப்பீங்க. dx ன்னு இருக்கும். இத தொகை எடுத்தீங்கன்னா அதான் இன்டகிரேஷன் எடுத்தாதான் x கிடைக்கும். அதே மாதிரி இத தொகை எடுத்தாதான் b கிடைக்கும். ஆனா இந்த r க்கு வந்து தொகைக்கல் எடுக்க முடியல. அதனால என்ன பண்றேன் அப்படினா இத ஒரு என்ன பண்றோம்? இன்னொரு ஃபார்மட்டுக்கு சேஞ்ச் பண்றோம். மொத்தம் 3 முக்கோணம் சொன்னேன். 1 2. இனி இந்த முக்கோணம் மீதி இருக்கு. அந்த முக்கோணத்தை பயன்படுத்த போறேன். இந்த முக்கோணம் சொல்லுங்க. முக்கோணம் OPA. ஏல் என்னது இங்க கோணம் எது? பையா. அப்ப இதுல cos யூஸ் பண்றேன். cos phi equal to cos phi என்ன ஃபார்முலா? அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். ஓகே, எது அடுத்துள்ள பக்கம்? இந்த ரெண்டுல, இந்த முக்கோணத்துல இந்த ரெண்டுல எது நீளம் குறைவோ அது அடுத்துள்ள பக்கம். எது நீளம் குறைவு? இதை விட இது நீளம் குறைவு. அப்ப என்னது? A by
இது கர்ணம். என்னது r. நமக்கு தேவை r. அப்ப இந்த r மேல கொண்டு வந்துட்டீங்கன்னா r equal to cos phi கீழ போயிரும். a by cos phi. இது சமன்பாடு 6. இனி ஆறாவது சமன்பாடு 5ல பிரதியிட போறேன். r ஐ 5ல் பிரதியிட. சொல்லுங்க dv vector equal to mu naught by 4 pi into I d phi by r. small r இங்க இருக்குதா இருக்கு இல்லையா? அப்ப a by cos phi into n cap. இந்த cos phi என்ன ஆயிரும்? அப்படியே மேல வந்துரும். அப்ப dv vector equal to mu naught by 4 pi. மாறிலி எல்லாம் தனியா எடுத்துருவோம். I மாறிலி, ஏன்னா இதுல பாயக்கூடிய மின்னோட்டம் சீரான மின்னோட்டம். நம்ம DC தான் பயன்படுத்துறோம் இல்லையா? நேர்திசை மின்னோட்டம். அதே மாதிரி A O என்ற புள்ளிக்கும் P என்ற புள்ளிக்கும் இடைப்பட்ட தொலைவு, அது மாறாது. ஏன்னா மாறிச்சுன்னா காந்தப்புலம் மாறும். சோ அதனால அதை மாத்த மாட்டோம். A தனியா எடுத்துட்டோம்னா cos phi மேல வரும்போது cos phi d phi into n cap. சரியா? இது வேணா சமன்பாடு 7. சமன்பாடு எத்தனாலும் நீங்க எடுத்துக்கலாம். சரி, எனக்கு தேவை B. அப்ப B என்ன? கடத்தியில பாயக்கூடிய மொத்த மின்னோட்டத்தினால காந்தப்புலம். அப்ப நான் எழுதுறேன் கடத்தியில் பாயும் மொத்த மின்னோட்டத்தினால் எங்க P என்ற புள்ளியில் காந்தப்புலம். P இல் காந்தப்புலம். அப்ப ஃபார்முலா எழுதிப்போம். காந்தப்புலம் அது என்னது? B. இந்த பகுதியினால் உருவாக்கக்கூடிய காந்தப்புலம் dB. மொத்த மின்னோட்டம் அப்படின்னா B. அப்ப dB ல இருந்து எப்படி B வரும்? தொகைக்கெழு எடுக்கும்போது தொகையிட உங்களுக்கு தெரியும் இல்லையா? இன்டெகிரல் dx னா x. அப்ப இங்க B போட்டா இங்க என்னது? B. ஓகேவா? அப்ப தொகையிட இங்கிலீஷ்ல இன்டகிரேஷன் சொல்லுவோம். அப்ப என்ன கிடைக்கும்? B வெக்டார் எப்படி எழுதலாம்? இன்டகிரல் dB வெக்டார். ஓகே, சரி. எதுல இருந்து எது வரைக்கும் உள்ளது? இதுல இருந்து இது வரைக்கும். அப்ப கோணம் கரெக்டா போடணும். இதுல இருந்து அப்படின்னா கோணம் pi1, இது வரைக்கும் அப்படின்னா கோணம் pi2. pi1 ல இருந்து pi2 கொஞ்சம் கீழ இறக்கி எழுதிடுவோம். என்னது? B vector equal to integral dB vector. ஓகேவா? எதுல இருந்து? இதுல இருந்து இது வரைக்கும் பாயக்கூடிய மொத்த மின்னோட்டம். அப்ப கோணம் இங்க என்ன? pi1, இங்க என்ன? இது மொத்த கோணம் என்னது? pi2. ஏன்னா தொகையிடும் போது எதுல இருந்து எது வரைக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். pi1 ல இருந்து pi2. ஆனா pi1 பாருங்க எந்த அச்சுல இருக்கு? எதிர் y அச்சுல இருக்கு. இது கீழ இருக்கு. அதனால மைனஸ். சரியா? ஓகே, ஈக்குவல் டு இன்டகிரல் மைனஸ் pi1 ல இருந்து pi2. ஃபார்முலா என்னதா இருக்கு? mu naught I by 4 pi a cos pi d pi into n cap. இதுல மாறிலிக்கு வந்து என்ன கிடையாது? தொகைக்கெழு. ஐ மீன் தொகை எடுக்க முடியாது. அப்ப mu naught வந்து மாறிலி. I வந்து இதுல பாயக்கூடிய மின்னோட்டம் மாறாது, மாறிலி. 4 pi மதிப்பு மாறாது. ஏங்கிறது தொலைவு மாறாது. வெளியே எடுத்துருவோமா? வெளியே எடுத்துட்டோம்னா ஈக்குவல் டு mu naught I by 4 pi a. வெளியே எடுத்துட்டோம்னா உள்ள என்ன இருக்கு? இன்டகிரல் minus pi1 to pi2 cos pi d phi into n cap. n cap என்கிறது வந்து அலகு வெக்டார். அதையும் வெளியே எடுத்துடலாம். இங்க எடுத்துடலாம் n cap. சரி, cos pi. இந்த இடத்துல cos pi என்னது? படிச்சுப்பீங்க. இந்த இடத்துல cos pi என்கிறது என்னது? sin pi. டிஃபரன்ஷியேஷன் அதாவது தொகைக்கெழு. இது வந்து தொகைக்கெழு இல்லையா? வகைக்கெழுவுல வந்து சீல ஆரம்பிக்கிறதெல்லாம் மைனஸ், தொகைக்கெழுவுல வந்து சீல ஆரம்பிக்கிறதெல்லாம் பிளஸ். பாருங்க சீல ஆரம்பிச்சிருக்கனால பிளஸ். அப்ப என்ன கிடைக்கும்? ஈக்குவல் டு mu naught I by 4 pi a. இங்க என்னது? n cap. இன்டகிரல் cos pi என்னது? sin pi. இல்லையா? தொகை எடுத்ததுக்கு அப்புறம் இந்த லிமிட்ஸ் வந்து ரைட் சைடு போயிடும். இங்க என்னது? மைனஸ் pi1 ல இருந்து pi2. அடுத்த ஸ்டெப்
இதுல இருந்து b வெக்டார் ஈக்குவல் டு இங்க என்ன இருக்கு mu naught I by 4 pi a into n cap லிமிட்ஸ் அப்ளை பண்ணுவீங்க. எப்படி அப்ளை பண்ணுவீங்க? அப்பர் லிமிட் மேல இருக்கிறது மைனஸ் கீழ இருக்கிறது. மேல இருக்கிறது என்னது sin pi 2 மைனஸ் கீழ இருக்கிறது என்னது sin of minus pi 1. sin of minus theta என்ன minus sin theta. அதே மாதிரி sin of minus pi 1 minus pi 1. அப்ப equal to mu naught I by 4 pi a into n cap sin pi 2 minus sin of minus pi 1 minus sin pi 1 minus sin pi 1. அப்ப என்ன வரும் mu naught I by 4 pi a into n cap sin pi 2 minus to minus plus sin pi 1. சரி, இது நீண்ட கடத்தி இல்லையா? அதுவும் நீண்ட ஈரிலா. ஈரிலான்னு என்ன? ஈரிலா அப்படின்னா அப்படி போயிட்டே இருக்க நீளம். அப்ப இந்த நீளம் குறைய குறைய இந்த கோடும் சுருங்கிட்டே வரும், கோணம் குறையும். இந்த கோடு இது போக போக இந்த கோணம் என்ன ஆயிட்டே இருக்கும், கூடிட்டே வரும். அப்ப நீண்ட இங்க எழுதிக்கலாம், நீண்ட ஈரிலா. ஈரிலா நேரான கடத்திக்கு இல்லையா? இதோட நீளம் கூடிட்டே போகுது அப்படின்னா இந்த லைனும் விரிஞ்சுக்கிட்டே வரும். அப்ப இந்த கோணமும் கூடிட்டே வரும். அப்ப நீண்ட ஈரிலா நேர்கடத்திக்கு π1 மதிப்பும் அப்ப இது கூடுதுன்னா இந்த பக்கமும் கூடும், மேலையும் நீளம் கூடும் இல்லையா? அப்ப π1 மற்றும் π2 மதிப்பு எவ்வளவு இருக்கும்? 90 டிகிரியா இருக்கும் இல்லையா? இது கூடிட்டே வருது. அப்ப இப்படி இருக்கிற லைன் இது கூட கூட இந்த லைன் விரிஞ்சிட்டே வரும். அப்ப இந்த மதிப்பு எத்தனை டிகிரி இருக்கும்? 90 டிகிரி. அப்ப இங்க பிரதிட்டேன்னா b வெக்டார் ஈக்குவல் டு mu naught I by 4 pi a என்ன இருக்கு n cap sin pi 2. pi 2 மதிப்பு 90, pi 1 மதிப்பு 90. அப்ப sin 90 டிகிரி plus sin 90 டிகிரி equal to mu naught I by 4 pi a into n cap. sin 90 மதிப்பு என்ன? 1. இந்த sin 90 மதிப்பு என்ன? 1. அப்ப 1 plus 1. அப்ப என்ன கிடைக்கும்? 1 plus 1 என்னது? 2. இங்க என்ன இருக்கு? mu naught I by 4 pi a into n cap. இப்ப 2 இதுல 2 போயிரும். அப்ப மொத்த காந்தப்புலம் B vector equal to mu naught I by 2 pi a into n cap. இவ்வளவுதான். சரியா? அப்ப mu naught மதிப்பு தெரியும் 4 pi into 10 power minus 7. I என்கிறது இந்த கடத்தில பாயக்கூடிய மின்னோட்டம். 2 தெரியும். pi என்கிறது 3.14 அல்லது 22/7. a என்கிறது இந்த தொலைவு. n cap அலகு வெக்டரோட மதிப்பு 1. இது தெரிஞ்சுன்னா இந்த புள்ளியில உருவாகக்கூடிய மொத்த காந்தப்புலத்தை ஈஸியா கண்டுபிடிக்கலாம். இது ஒரு முக்கியமான क्वेश्चन. இது நியூ எடிஷன் இப்ப வந்தது. சோ இத நல்லா தெளிவா ப்ரிப்பேர் பண்ணுங்க. முக்கியமான क्वेश्चन. ஓகே, சோ ஆல் தி பெஸ்ட். Thank you.